அப்போ அந்த அளவிற்கு என்னதான் ஆண்கள் சம்பாதித்தாலும் ஆண்களிடத்தில் பொருளாதாரம் வந்தாலும் அந்த பொருளாதாரத்தின் ஒரு பங்கு சகோதரர்களே அந்த பெண்களிடத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பகுதிக்கு தனியாக வந்து பிரத்யேகமாக வந்து சொல்கிறார்கள், பெண்களே நீங்கள் தர்மம் நிறைய செய்யுங்கள், பாவ மன்னிப்பு அதிகம் கேளுங்கள். உடனே அந்த கூட்டத்திலே இருக்கிற அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஃபைன்னி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன். இங்கதான் பெண்களை நீங்கள் கவலைப்பட வேண்டும். இந்த உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு மத்தியில் செய்தார்கள்? அபூ ஜஹல்களின் அபூ லஹப்களின் மனைவிமார்களுக்கு மத்தியில் செய்யவில்லை. நாளைய நரகின் இன்றைய எரிகொல்லிகளாக இருக்கக்கூடிய குஃப்ரியத்திலே இருக்கிற பெண்களை நோக்கியோ முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடிய பெண்களை நோக்கியோ இருக்கக்கூடிய சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. இந்த உலகத்திற்கே தூய்மையை கற்றுக் கொடுத்த தூய்மையான ஒரு கூட்டம் இருக்கிற இடத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த தூய்மையான கூட்டத்தின் வாழையடி வாழையாய் வரக்கூடிய அந்த வம்சாவளியில் வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் பயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பெண்களே இன்னி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்களிலும் துணிச்சலான ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேள்வி கேட்கிறார்கள். ஒமாலனா யா ரசூலல்லாஹ் அக்ஸரு அஹ்லின்னார், நரகத்தில் நாங்கள் பெரும்பான்மையாக இருப்பதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்காகவே இதை சொன்னார்கள், ஆண்களுக்கு ஆறுதலுக்காகவே சொன்னார்கள். துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். ரெண்டுலயும் ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது துக்ஸிர்னல் லஅனன்னு பொதுவா தான் சொன்னாங்க, யாரை நீங்கள் சபிக்கிறீங்கன்னு சொல்லல. அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அந்த ஆப்ஜெக்ட் யாருன்னு சொல்லல. யாரை நீங்கள் சபிக்கிறீங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சபிப்பாங்க. நான் நம்ம பெண்களை பத்தி பேசல, பொதுவா பேசுறேன். துக்ஸிர்னல் லஅனன்னு அர்த்தம் கோபம் வந்துருச்சுன்னா அப்பனாத்தால கூட சபிச்சிரும். எல்லாம் அப்பனா இருந்தாலும் ஆத்தால இருந்தாலும் ஒரு லிமிட் தான். கோபப்படுத்தி பார்த்து விட்டால் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி சபிக்கிற விஷயத்தில் பெண்கள் என்ன பார்க்கறது இல்ல, அதிலே பச்சாதாபம் எல்லாம் பார்ப்பதில்லை. மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும். 14 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பொதுவா சொன்னாங்க துக்ஸிர்னல் லஅன, அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள். ஆனா இரண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். நீ உன் அப்பனாத்தால புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லல. ஏன்? அந்த பெண் அவளுடைய அப்பனையும் ஆத்தாலையும் புறக்கணிக்கவே மாட்டாள் சொல்றாங்க. இப்படி ஒரு பெண், அதனாலதான் மகளை பெற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஏன்? நம்ம பையன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டு போயிடுவான், நம்ம எப்படி கூட்டு வந்துட்டோமோ நம்ம எப்படி, தப்பு இல்லை, சூழ்நிலை தாழ்கா பெண்கள் கோச்சிக்காதீங்க, பொதுவாக சொல்றேன். நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி நம்ம மனைவி நம்ம மக்கள் வந்துட்டோமோ அதே மாதிரி நம்ம பையனும் போயிடுவான், அவன் தேவைக்கு போக வேண்டியதான், அது தடையில்லை. ஆனா அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அது அவனுடைய தந்தையும் தாயையும் விட்டு கொடுக்காது. அது அவனுடைய தந்தையின் மீதும் தாயின் மீதும் தனிப்பட்ட பாசம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இங்க நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லும் போது கணவன்மார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மார்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிக்கிறது என்றால் என்ன? அவனை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் வாழுகிறீர்கள், அவனுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யாமல் இருக்கிறீர்கள், அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மீறுகிறீர்கள், அவனுடைய மனம் புண்படும் விதத்திலே நடந்து கொள்கிறீர்கள், அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய அந்த டிக்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை நீ அவ்வப்போது கொஞ்சம் உரசி பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று 1000 பொருள்கள் அதிலே இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறார்கள் தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். இப்படி சகோதரர்களே, நோன்பு ஆரம்பித்து நோன்புடைய இரவு தொழுகை ஆரம்பித்து இரவு தொழுகையினுடைய வர்ணனை ஆரம்பித்து நோன்புகள் எல்லாம் முடிந்து பெருநாள் ஆரம்பித்து பெருநாளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய அந்த குத்துபா ஆரம்பித்து அத்துணை இடங்களுக்கும் இந்த ஷரியத்திலே ஒரு தனி இடம் இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு இருக்கிறது பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட நம்முடைய பெண்கள் இன்றைக்கு இந்த ரமதானை எப்படி சகோதரர்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த ரமதானிலே பெற வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? ரமதானில் நன்மைகளை அனுபவிப்பதற்கு, ரமதானில் நன்மையை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா? இல்லையே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெண்கள் இந்த நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை எப்படி கழித்தார்கள்? குர்ஆன் ஓதுதல் போன்ற இந்த திலாவத்திலே எப்படி அவர்கள் ஈடுபாட்டோடு இருந்தார்கள்? ஒரு செய்தி வருகிறது, படித்தால் ஆச்சரியப்படுவோம். காசிம் இப்னு முஹம்மத் என்கிற ஒரு தாபிஈ அறிவிக்கிறார், குன்து இதா கதவுது பதஅது பி பைத்தி ஆயிஷா, நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லத்தை தாண்டி தான் போவது என்னுடைய வழக்கம். ஃபஉஸல்லிமு அலைஹா, அன்னை அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு தான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு பண்பு என்னிடத்தில் இருந்தது. ஃபதகல்து அலைஹா யௌமன்,
ஒரு நாள் அன்னை அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் இல்லம் தேடி போனேன். வஹிய துஸல்லி வ தக்ரஉ கௌலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ தப்கி. அன்னை அவர்கள் தொழுதுவிட்டு ஒரு வசனத்தை ஓதி அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒரே ஒரு வசனம், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம். ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம். அல்லாஹ் எங்கள் மீது அருள் பாலித்திருக்கிறான், நோவினை தரும் வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான். மறுமையின் மன்றத்திலே வலக்கையில் பட்டோலையை வாங்கியவர்கள், சொர்க்கத்தின் சோலைகளை அனுபவிப்பதற்கு தயாராக இருப்பவர்கள், இறைவன் அள்ளி தரக்கூடிய அருட்கொடைகளை அமுதம் என்று அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அந்த அனுபவத்தினுடைய விளைவாக, அந்த அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பாக, அந்த சந்தோஷத்தினுடைய பீரிட்டாக அவர்கள் சொல்வார்கள், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம். எங்கள் மீது இறைவன் அருள் புரிந்தார். எங்களை போன்று எத்தனையோ மனிதர்கள் கல்லையும் முள்ளையும் மண்ணையும் விண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கும் போது, எங்களை போன்ற எத்தனையோ சக சமுதாய மக்கள் சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கிக் கொண்டிருக்கும் போது, எங்களை போன்ற சிலரை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க இறைவனாகிய அந்த ஓர் இறைவனாகிய அந்த ஒப்பற்ற இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு அல்லாஹ் தந்தானே என்பதை நினைத்து அவர்கள் அன்றைக்கு மறுமையில் புலங்காங்கிதம் அடைவார்கள் என்கிற செய்தியை இந்த இம்மையில் அன்னை அவர்கள் ஓதும் போது அவர்களுடைய கடந்த காலத்தை நினைத்து, சமூக வாழ்க்கையை நினைத்து அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்கள். அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆழ்ந்த ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருக்கும்போது அன்னை அவர்களை இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக நான் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். ஃபதஹப்து இல சூக், நான் கடை தெருவிற்கு போனேன். லி அக்திய ஹாஜத்தன் லி, எனக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நான் முடித்துவிட்டு சரி போகும்போது அன்னை அவர்களை பார்த்து ஒரு சலாம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வீட்டிற்கு போனால், சுப்ஹானல்லாஹில் அஸீம், கமா ஹிய தப்கி வ துஸல்லி வ தக்ரஉல் குர்ஆன் ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம். போகும்போது அழுதுகிட்டு இருந்தாங்க குர்ஆனை ஓதி, திரும்ப வந்து பார்க்குறாங்க, கடைக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்க்குறாங்க, இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம் வீட்டிலே இருக்கிற மனைவி போயிருப்பாளா? என்றைக்காவது ஒரு நாள் அந்த பெண்மணிகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமா? என்றைக்காவது ஒரு நாள் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், அந்த அமுத சுரபி, அந்த ஆழ்ந்த அர்த்தங்களை பொருளோடு உணர்ந்து ஓதி அது இந்த இதயத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்திருக்குமா? இப்படி போனுங்க ரமதான், இப்படி இருக்க வேண்டும் நம் வீட்டு ரமதான். ஒரு இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு செய்வது, திக்ருகள் செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இந்த மாதிரி நம் வீட்டு பெண்கள் என்னைக்காவது இருந்திருப்பாங்களா? அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், அன்னை அவர்களே நீங்கள் இவ்வளவு ஆழ்ந்த உணர்விலே போய் ஓதுகிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணத்தை விளக்குகிறார்கள். அவங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்கிற நம் எல்லோருக்கும் சேர்த்து சகோதரர்களே, இன்னக்கும் லன் தல்குல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல பிஷைஇன் கைரின் லக்கும் மின் கில்லத்தி ذுனூப். நீங்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை குறைவான பாவம் கொண்டு செல்கிறீர்களே, அதை விட ஒரு சிறந்த ஒன்றை கொண்டு நீங்கள் நாளைக்கு அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது. அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம எதை கொண்டு போகணுமா? நம்ம கொண்டு போகக்கூடிய விஷயங்களிலேயே பெரிய விஷயங்கள் எது? ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு போக வேண்டி இருக்கிறது சகோதரர்களை. இந்த உலகத்தில் வெக்கேஷனுக்கு போகிறோம், சும்மா போயிட முடியுமா? நமக்கு இந்த நாட்டினோட நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு, லெவிலா ஹெவியா என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஃபேமிலி வச்சிருக்கிறவங்களாம் எப்படி ஃபேமிலி முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ளை ஊருக்கு வரியா, அந்த ஊதை மறந்துடாதுன்றவர். என்னவோ ஊது ஒரு ரியாலுக்கு கிடைக்கிற மாதிரி, ஊது இந்த ஊரில் ஒரு ரியாலுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட சொல்ல முடியுமா? பழைய மாதிரி கிடையாதுடா சூழ்நிலைகள், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இஃப்தாருக்கே போனாலும் கப்சாவோட அனுப்பிடுறாங்க, அப்படிலாம் நம்ம சொல்றதெல்லாம் சொல்லவும் முடியாது. அப்படி அவன் சிம்பிளா சொல்லிடுவான். ஊர்ல இருந்து வரும்போது ஊத மறந்துடாதுன்றுவான். அவன் ஒவ்வொன்றும் அவன் எதெல்லாம் நாம் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக இருக்கும்போது வாங்கி போய் பழக்கத்தையும் வழக்கத்தையும் செய்தோமோ, அந்த பாரம்பரிய பழக்கத்தை தொன்று தொட்டு இன்றைக்கு மக்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நீங்க கரெக்டா வாங்கிட்டு போகணும், அவனுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிட்டு போகணும். அவன் ஊத வாங்கிட்டு போனா நீங்க ஊதத்தான் வாங்கிட்டு போகணும், வேற எதையாவது ஊதாம வாங்கிட்டு போனீங்கன்னா அவன் மதிக்கவே மாட்டான் அவங்களை. அப்ப இந்த அளவிற்கு ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு, ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நட்பையும் தொடர வைப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது.
அப்போ உலகத்தில் இருப்பவனை சந்திக்கும் போதே இப்படி நீங்கள் முஸ்லிம்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறதே. அந்த மறுமையின் மன்றத்தில் அந்த மாபெரும் மன்னவனை, அந்த மாபெரும் இறைவனை நீங்கள் சந்திக்க போகும்போது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களிலேயே மிக 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 உயர்ந்த பெருமதி மிக்க நன்மையான விஷயம் எது தெரியுமா? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அது குறைவான பாவங்களை கொண்டு நீங்கள் செல்லுவதென்கிற மாபெரும் தத்துவத்தை உதிர்த்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண் என்பதை இந்த சமுதாயம் இன்றைக்கு மறந்துவிடக் கூடாது. அதனால் நன்மைகள் செய்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என் அருமை சகோதரிகளே, உங்களுக்கும் தொழுகை கடமை, உங்களுக்கும் நோன்பு வைப்பது கடமை, உங்களுக்கும் குர்ஆன் ஓதுவது கடமை, உங்களுக்கும் திக்ர் செய்வது இஸ்திக்ஃபார் செய்வது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என் கணவனுக்காக நான் சமைத்து கொடுத்திருந்தேன், என் பிள்ளைகளை நான் முஸ்லிம் எடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினேன் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியாது. உங்களுக்கென்று இயற்கையாகவே இறைவன் சலுகை அளித்திருக்கக்கூடிய அந்த நாட்களை தாண்டி மற்ற எல்லா நாட்களிலும் நீங்கள் தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் சரியாக நோன்பு நோக்க வேண்டும். காலை மாலை திக்ர்கள் என்பது உங்களுக்கும் உண்டானது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் காலையிலும் மாலையிலும் ஓதுவது என்பது உங்களுக்கும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பெண்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய திக்ர்களை மனப்பாடம் செய்த பெண்கள் இன்றைக்கு எல்லோரும் எல்லா பெண்களும் மனப்பாடம் செய்து விட்டார்களா? சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அதை இன்றைக்கு எல்லா பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன துவாக்கள் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அந்த துவாக்களை எல்லாம் நம் வீட்டு பெண்கள் மனனம் செய்து விட்டார்களா? இதையெல்லாம் கரெக்டா மனப்பாடம் செய்து இதையெல்லாம் ஓத வேண்டிய நேரங்களில் சரியாக ஓதி, குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதை அவர்கள் ஓதினால் எவ்வளவோ நன்மைகளை அள்ளி கொண்டு செல்லலாம். எவ்வளவோ நன்மைகளை அள்ளி கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட ஆர்வம் தான் அந்த சஹாபிய பெண்மணிகளிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே தஹபர் ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பிரத்யேகமான உபதேசங்களை கொண்டும் பிரத்யேகமான கடமைகளை செய்து ஆண்கள் நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக ஜிஹாதிலே கலந்து கொண்டு நிறைய நன்மைகளை அள்ளி செல்கிறார்கள். எங்களுக்கும் அந்த ஜிஹாதுக்குரிய வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்ட பெண்களின் வம்சாவளிகள் அல்லவா நீங்கள்? யாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் நீங்கள்? யாருடைய வழித்தோன்றலில் உள்ளவர்கள் நீங்கள்? தஹபர் ரிஜாலு பில் ஜிஹாத், ஆண்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு நன்மைகளை அள்ளி செல்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு ஷஹாதத்தின் பேர் அந்தஸ்தை அடைகிறார்கள். எங்களுக்கும் ஜிஹாதிலே பங்கை தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையே உருவாக சொன்னார்கள். ஜிஹாது குன்ன அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் எதிலே இருக்கிறது? ஹஜ்ஜிலே இருக்கிறது என்று ஒரு இபாதத்தை தான் சொன்னார்கள் என்பதை பெண்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்போ வெறுமனே நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய வேலைகளை காரணம் காட்டி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பராமரிப்பதை காரணம் காட்டி, இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நீங்கள் அசட்டையாக இருந்து விட முடியாது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அத்துணை கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இதே ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை குறித்த ஒரு செய்தியில், குறிப்பாக ஏத்திகாஃப் சம்பந்தப்பட்ட அந்த மசாலா பற்றி நீங்கள் படிக்கும் போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை நீங்கள் படிக்காமல் போக முடியாது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிற்குள் நுழைய வருகிறார்கள். இந்த முற்றத்திலிருந்து அந்த முற்றம் வரை பெரிய கயிறு ஒன்று தொங்கப்பட்டிருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்கிறார்கள். உடனே கேட்கிறாங்க, என்ன பாருங்க, குறிப்பாக இந்த செய்தியோடு ஒட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய முத்தவள்ளிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு முத்தவள்ளியா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அது பாட்டுக்கு வராங்க, ஒரு கயிறு வித்தியாசமா தெரிஞ்சவொடனே என்கொயரி பண்றாங்க. பள்ளிக்குள் ஏதாவது புதிதாக இருக்கிறதா, கட்டிட அமைப்பில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா, இல்லாத பொருள் ஒன்று வந்திருக்கிறதா, இருக்கிற பொருள் ஒன்று இல்லாமல் போயிருக்கிறதா, அத்தனையும் பார்ப்பவன் தான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகி. சும்மா இவர் வெளிநாட்டில் ஃபாரின் ரிட்டர்னு, சவுதி ரிட்டர்னு, ஆஜியாரு, அதனால பேருக்கு தலைவராக இருப்பதல்ல. பள்ளிவாசலுக்கு நீங்கள் பொறுப்பாளராக வந்து விட்டால் அந்த பள்ளிவாசலின் வாசல் வரைக்கும், வாசலுக்கு வெளியே வரைக்கும் இருக்கிற அத்தனை கல்லுக்கும் மண்ணுக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரி. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்புணர்வை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. வர்றாங்க, உள்ள கயிறு பெருசா கட்டப்பட்டிருக்கு. கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள், என்ன ஆச்சு, எதுக்கு இந்த கயிறு? உடனே செய்தி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குரியது தான் இது. மா ஹாதல் ஹபல், ஹாதா ஹபலு ஸைனப், ஹாதா ஹபலுன் லி ஸைனப், இது ஸைனபுக்குரிய கயிறு. என்ன அப்படி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கயிறு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்களாம். மிகப்பெரிய களைப்பு அவர்களுக்கு வந்தால், நிற்க முடியாத அளவிற்கு, நின்று தொழ முடியாத அளவிற்கு உடலில் அசதி அவர்களுக்கு வந்தால், தூங்குனா எங்க தூக்கம் வந்துருமோங்கிறதுக்காக இந்த கயிறை தாங்களாக பிடித்து அப்படியே தாங்கிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பெண் இல்லையா?
இவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த இரவு வணக்கம், ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இரவு வணக்கத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அந்தஸ்து இருக்கிறது என்பதை உணரப் போய் தானே வரம்பு மீறலான ஒரு முடிவு இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடிவை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அதெல்லாம் கயிறெல்லாம் கட் பண்ண அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பெருசா போய் வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டாம். எவ்வளவு நேரம் நீங்க வந்து ஆக்டிவா இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவான ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல போய் நீங்க அல்லாஹ் வணங்க கூடாது. சூஃபிகள் மாதிரி நீங்களா ஒரு விஷயத்தை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, நீங்களா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு போய்லாம் நீங்க அல்லாஹ் வணங்க கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று முறை இருக்கிறது. அதனால் உற்சாகமாக இருக்கும் நிலையில் மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கினால் போதும் என்று சொல்லி அந்த கயிறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கட் பண்ண சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பெண்கள் இரவு தொழுகையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இரவு தொழுகையில் பெண்கள் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு போகிறோம். பெரும்பான்மையான பெண்கள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பள்ளிவாசல் போகும்போதே கண்டிஷன் போட்டுருவாங்க. எங்க சொந்த சின்ன பள்ளிவாசலுக்கு கூட்டு போயிடாது, பெரிய பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க, ஏசி நல்லா ஓடணும், பர்ஃப்யூம் நல்லா உள்ள நல்லா வாசனை வரணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பள்ளிக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. பள்ளியில் போய் இன்னைக்கு என்ன நடக்குது? திரும்பவும் நான் நம்ம ஊர் பெண்களை பற்றி பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். அங்கே போய் தான் சேலையோட நகைகளோட எல்லா புள்ளி விவரங்களும் கலெக்ட் செய்யப்படுகிறது. நமக்கு வந்த ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கையின் அடிப்படையில், இது ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் சொல்றேன். இந்த வருஷம் ரமதானுக்கு என்ன நகை வாங்கலாம், இந்த வருஷம் ரமதானுக்கு எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற அந்த ஒரு அறிக்கையே சமர்ப்பிக்கப்படுவது பெரும்பான்மையானங்களில் பள்ளிவாசல். ஆனால் பள்ளிவாசல்ல காணாமல் போன பொருளை தேடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது விற்பனை செய்வதற்காக ஒருவன் வந்து தன்னுடைய சரக்கை பள்ளிவாசலுக்குள் வந்து விற்பனை செய்தால் அல்லாஹ் உனக்கு லாபம் தராமல் இருப்பானாக என்று அவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? பள்ளிக்குள்ள போனீங்கன்னா அல்லாஹ்வை பற்றி மட்டுமே நீங்க யோசிக்கணும். ஆனா அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிற இடமா இன்னைக்கு பள்ளிவாசல் மாறிடுச்சு. உள்ள போய் பேசக்கூடாத பேச்சுகள், வித்துலாம் முடிஞ்சு கூட வெளியே வரல நிறைய பெண்கள். என்னப்பா அந்த அளவுக்கு பக்தியில முக்தி ஆயிட்டாங்களா? ஆண்களே வித்திரு தொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்களே, இந்த அளவுக்கு இந்த பெண்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஜமாத் நடக்குதான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு வெளியே இருந்து ஆண்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது செட்டுக உள்ள சேர்ந்துருக்குது. இப்பத்தான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன டெய்லியா பேசுறோம், நாங்க என்ன எப்பமா சந்திக்கிறோம், எப்போதாவது தானே சந்திக்கிறோம், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வருது. ஆனால் என் அருமை சகோதரிகளே, பள்ளிவாசலுக்கு நீங்கள் போவது எப்படி உங்களுக்கு அனுமதி வரப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித் ஃபபுயூதுஹுன்ன கைருல் லஹுன்ன. பெண்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள். ஆனால் அதே வேளையில் அவருடைய இல்லங்களில் தொழுவது அவளுக்கு சிறந்தது. பள்ளிவாசலுக்கு போய் தொழுவது ஆண்களுக்கு கட்டாய கடமை, ஆனால் பெண்களுக்கு கட்டாய கடமை அல்ல. விரும்பினால் அவர்கள் போகலாம், தடை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். ஃபஜ்ர் ஆரம்பித்து இஷா வரைக்கும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஆதாரங்கள் பெருவாரியாக ஹதீஸ்களிலே இருக்கிறது. ஜும்மா தொழுகையை பெண்கள் அட்டன் பண்ணியிருக்கிறார்கள், பெருநாள் தொழுகையில் அட்டன் செய்திருக்கிறார்கள். இப்படி ஆதாரங்கள் இருக்கு. நம்ம அது மசாலாக்குள்ள போல. ஆனா நீங்க பள்ளிக்குள் போகும்போது எந்த உணர்வோடு போக வேண்டும்? ஒரு பெரிய அறிஞர் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை பற்றி ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது, அட இந்த பெண்கள் பள்ளிக்கு போகணும்னா ஏன் போகணும், போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது. நம்பர் 1, பெண்கள் இன்றைக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லது பெண்கள் இன்றைக்கு பள்ளிக்கு போய் தொழுவதால் ஏற்படக்கூடிய பயன்களில் மிக மிக முக்கியமான பயன், திருமறை வசனங்களை அந்த பெண் அதிகமான முறையில் கேட்கிறாள். காரணம், பெரும்பான்மையான பெண்கள் குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிஸாக்களாக இருப்பதில்லை, அல்லது நிறைய சூறாக்கள் மனனம் செய்த பெண்களாக அவர்கள் இருப்பதில்லை. குறைந்தபட்சம் முறைப்படி குர்ஆன் ஓதுவதை அவர்கள் கேட்பது பள்ளிவாசலுக்கு போகும்போது தான். ஏன்? பள்ளியில் தொழ வைக்கும் போது அந்த தொழ வைக்கக்கூடிய இமாம் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார், தஜ்வீது கலையில் சிறந்தவராக இருப்பார், உச்சரிப்பு முறையை மிக கவனமான முறையில் அவதானித்து ஓதக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார். அப்போ அவர் ஓதுறதை நீங்களும் கேட்டு 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 அதே மாதிரி பர்ஃபெக்டாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு பள்ளிக்கு போகணும். எந்த பெண்ணுக்காவது இந்த சிந்தனை வந்திருக்குதா? எந்த பெண்ணுக்காவது இந்த சிந்தனைக்காகத்தான் நான் பள்ளிக்கு போகிறேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் மனதார நினைத்தால் என் அருமை சகோதரிகளை, உங்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. ஏன்? இங்கே போகும்போது மாஷா அல்லாஹ் அந்த இமாம் ஓதக்கூடிய கிராத் எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. அவர் அவ்வளவு ஒரு தஜ்வீதோடு மஹ்ரஜோடு அவருடைய அவருடைய அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அந்த
ராகத்திற்காக போகக்கூடாது, அதையும் இமாம்கள் தடை செய்கிறார்கள். ராகத்திற்காக மட்டுமே நீங்கள் பள்ளிவாசல மாறி மாறி போய் தேடுறதை இமாம்கள் கண்டிக்கிறார்கள். உங்கள் முஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளியில் நீங்கள் தொழுவதுதான் சிறந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பரக்கத்து தேடி நம்ம போகக்கூடிய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 3 தான். எது? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜித் நபவி, அப்புறம் பைத்துல் முக்கத்தஸ். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அது வழிவகை செஞ்சிடும். அதனால நீங்க அழகான குரல் வளத்தை தேடி நீங்கள் பள்ளிக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல அழகான தஜ்வீது முறையில் ஓதுகிறார். அவர் ஓதும்போது ததப்புர் என்றால் அந்த குர்ஆனுடைய வசனங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், காபத்துல்லாஹ்ல போய் தொழுதுகிட்டு இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் நிறைய அரபுகளும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றியும் இமாம் சாப் ஓதுறாங்க. அந்த ஓதக்கூடிய அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் இந்த அரபுகளுக்கு புரிவதனால் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது தேம்பி தேம்பி எழுது கொண்டிருக்கிறார். இவர் அஜ்னபி, அரபி இவருக்கு தெரியாது. இவரும் கூட சேர்ந்து அழுகுறார். இதை தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் கவனிச்சிடுறார். ஏன் நம்ம தான் தொழும் போது அவன் என்ன செய்யறாங்கிறத கரெக்டாக பார்ப்போமே. அன்னைக்குள்ள ஒருத்தர் சொன்னார், பள்ளிவாசலுக்குள்ளே போனால் விரலை ஆட்டுறதா ஆட்டாமல் இருக்கிறதாங்கிற சண்டை இன்னைக்கு வரைக்கும் ஓயலை. மசாலாக்குள்ளே நான் போல திரும்ப சொல்கிறேன், அது ஹதீஸ் என்ன இருக்கோ அதுபடி நம்ம போகணும். நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் விஷயம் என்னென்னா, இவன் தொழுவும் போது அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான பிரச்சனையா இருக்கு. இவன் தொழுவும் போது இவன் தொழுகையில் இவன் கவனமாக இருந்தால் பிரச்சனை வருமா? வர. அப்போ இங்கே என்ன செய்யறாரு, இவர் அழுதுகிட்டு இருக்கு. இவர் அஜ்னபின்னு நம்ம தான் துண்டா காமிச்சு கொடுத்துருவேன். எத்தனை வருஷம் நம்ம இந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம அஜ்னபிங்கிறத துண்டா காமிச்சு கொடுத்துரும். நம்மளும் எவ்வளவுதான் ஸ்டைலா அரபி பேச முயற்சி பண்ணாலும் அந்த ஹிந்தி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் ஆழ அகலமா நீல உயரமா அரபி அப்படி ஷைன் பண்ணி டிங்கரி அடிச்சு பட்டி பார்த்து பேசினாலும் நம்மளை துண்டா கண்டுபிடிச்சிடறான். அந்த ஹிந்தியோ பங்காளிங்கிறான், ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். சரியா? அதனால இவருக்கு தெரிஞ்சிருந்து பக்கத்துல இருந்து தொழுவது அஜ்னபி தான். தொழுது முடிச்சோன்னு அவர்கிட்ட விசாரிக்கிறார், பாய் நாங்கள்லாம் அழுகுறோம்னா எங்களுக்கு அர்த்தம் புரியுது, அழுகுறோம், நீங்களும் கூட சேர்ந்தீங்களே, எதுக்கு எழுதிக்குன்னு கேட்குறேன். உண்மையில் கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனால் அவருக்கு சொன்ன பதில் உணர்ச்சிகரமான பதில். சொல்கிறார், என்ன பதில் தெரியுமா சொன்னார்? நீங்கள்லாம் மரணத்தை பற்றியும் மறுமையை பற்றி வரக்கூடிய வசனங்களை கேட்டு அர்த்தம் புரிந்து அழுகிறீர்கள். இந்த வசனங்களுக்கெல்லாம் நான் அழ வேண்டுமே, அழ வேண்டிய இந்த வசனங்கள் எனக்கு புரியாமல் எனக்கு அழுகை வர மறுக்கிறதே என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்படி அழ வேண்டிய வசனங்களுக்கு எனக்கு அழுகை வரவில்லையே என்று நினைக்கும் போது எனக்கு அழுகை வருது, அதனால தான் நான் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படி. அப்போ இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலை தேடி போய் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறதுல நம்ம ஆர்வம் காட்டணும். ரெண்டாவது விஷயம் என்ன, பெரும்பாலும் இந்த விஷயத்தில் ஆண்களையும் சேர்க்கத்தான் செய்யணும். நம்ம போய் தக்பீர் கட்டி தனியா தொழுதாலே நமக்கு 2 சூறாக்கு மேல ஓடவே ஓட. அல்லந்து சூறா ஓடிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் குல்லுவல்லாவது இன்னாத்தை நாக்கள் எவ்வளவு ஃபஜ்ரே இவர் தொழுதாலும் இந்த 2 வச்சு தான் ஓதுவார். சுன்னத்து தொழுதாலும் இந்த 2 தான் ஓதுவார். அதுக்கு மேல உள்ள சூறாக்கள் மனப்பாடமே செஞ்சிருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல வராது. எப்ப மனப்பாடம் ஒருத்தர் செய்யல அவனுக்கு வரலன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அல்காரியா தெரியும், வல்லாதியாத்தி தபுகர் தெரியும், நிறைய பேருக்கு சப்பி ஸ்மர்பிக்கலால தெரியும். ஆனா இதை ஓதி என்னைக்கா தொழுகிறோமாங்க? போய் நின்ன உடனே அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். பெண்கள் தப்பா நினைக்காதீங்க, நான் பொதுவா சொல்றேன். ஆண்களோடு ஒப்பிடும் போது என்ன பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை பாவம், அந்த அர்த்தத்தில் சொல்றேன். இந்த அஜர்த்து பெண்களையே குறை சொல்றாரு. அதனால தான் ஆரம்பத்தில் உங்களை பத்தி சொல்ல வேண்டிய உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டேன். அதனால சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லித்தான். அப்போ உங்களுக்கு பெரிய சூறாக்கள் ஓத வராது, தெரியாது. நீங்க எத்தனை வருஷம் நின்று தொழுதாலும், நான் 6 வயசுல இருந்து தொழுதுகிட்டு இருக்கேன், 60 வயசு வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கேன். அதே குழுவல்லாது அதே குழுவரம் பின்னஸ் தப்பு இல்லாத அதையாவது ஓதி தொழுகிறோமே, அது ஒரு பக்கம். இப்போ பள்ளிவாசலுக்கு போனா கேட்காத புதிய புதிய சூறாக்களை நம்ம கேட்க முடியும். பெரிய பெரிய சூறாக்களை ஓதி இமாம் தொழும் போது இப்படிப்பட்ட சூறாக்களை எல்லாம் நமக்கு மனப்பாடம் செய்வதற்கு ஒரு ஆர்வம் வரும் என்கிற எண்ணத்தில் பள்ளிக்கு போனோம். மூணாவது விஷயம் என்ன, பள்ளிக்குள் போய் தொழுவும் போது சகோதரர்களே ஒரு என்துசியாசம், ஒரு உணர்ச்சியோடு ஒரு நஷாத், ஒரு உற்சாகத்தோடு உங்களால் தொழ முடியும். பெரும்பாலும் வீட்டிலே தொழுவும் போது பெண்கள் எப்படி தொழுகிறார்கள், அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் பாருங்க தொழுவும் போது எப்படி தொழுகிறாங்க. அதாவது ஃபால்ட் ஃபைண்டர்ஸுங்கிற மாதிரி தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. கிச்சன்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்து அல்லாஹ் அக்பர்ன்றாங்க, தொழுக டைம் போயிடும்ல. அதனால் அப்போ அந்த அளவிற்கு பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் நின்று தொழுவும் போது தொழுகைக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை அவர்கள் மெயின்டைன் செய்வதோ அல்லது தொழுகைக்கென்று நிற்க வேண்டிய அந்த உற்சாகத்தோடு நிற்பதற்குரிய வாய்ப்புகள் பெரும்பாலும் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன் 24 hours அந்த பெண்மணி வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் வீட்டில். புருஷன் கிளம்புற டைம் தனி, புள்ள கிளம்புற டைம் தனி,
புள்ள வர்ற டைம் தனி, புருஷன் வர்ற டைம் தனி. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு டபுள் பிரேக் விடப்படுகிறது, டபுள் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த பெரிய வேடிக்கையில வேடிக்கை அந்த 2 ஸ்நாக்ஸ்லையும் சோறு கிடையாது. அதனால் வீட்டுக்கு வந்தோன்னா சோறு தனியாக கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் நீங்கள் இருந்த அந்த பொறுப்பை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்கள் மனைவி செய்யக்கூடிய பொறுப்பை ஒரு சேலஞ்சுக்காக எடுத்து வச்சு பாருங்க. உதான் தெரியும் அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். இதில் கவனிக்க வேண்டிய, அழுத்தமாக நான் பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், அவள் காய்ச்சலில் இருந்தாலும், தலைவலியில் இருந்தாலும், உடல் வலியில் இருந்தாலும், வயிற்று வலியில் இருந்தாலும், அவளுக்கு மாதாந்திர அந்த காலத்தில் இருந்தாலும் இந்த ரொட்டீனான வேலை நடந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. என்ன சமயத்தில் சமைக்காம ஹோட்டலை வாங்கிட்டு வாங்க, அதுவே இவருக்கு எப்ப பார்த்தாலும் ஹோட்டலே. ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பா, கணக்கு போட்டு பார்த்தா மாசத்துல ஒரே ஒரு தரம் தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனா இவர் அந்த கரெக்டா அந்த ஒரு தரம் வரும்போது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா, முன்னாடியே சொன்னோன்னா இவர் போய் பெரிய ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுற மாதிரி. அப்படி பண்ற சேட்டை இருக்கும் பாருங்க. அந்த பொம்பளை ஒரு வாட்டி தான் சொல்லும், எங்க போய் கொஞ்சம் எனக்கு வயிற்று வலியா இருக்குங்க, உடம்பு சரியில்லைங்க, கொஞ்சம் காலையில் எனக்கு எந்திக்க முடியலங்க. உண்மையான காரணமாக இருந்தால் தப்பு இல்லை, நிறைய இடங்களில் உண்மையான காரணமாக அது இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம போன உடனே ஐயம்மா ஆன் பண்ணிடுறாங்க. யாருக்கு? அம்மாவும் மகளும் தோழியாகிறதே கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவும் மகளும் கீரியும் பாம்பு. என்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டோமோ, என்னதான் இந்த தாயிடத்தில் இந்த பெண் பேசுமோ என்றே நமக்கு கொஞ்ச நேரம் நீங்க தொழுவு போற கேப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மாளுக்கு ஒரு ஃபோன் போடுது. இப்போ அந்த சில பேர் அப்படி ஃபோன் பேசியே டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படி இல்லை, பேசுங்க, தப்பு இல்லை, அம்மா கிட்ட பேசுறதை தடுக்க கூடாது, தெளிவாக சொல்லுகிறேன். ஆனா எதிரையும் ஒரு அளவோட இருக்கு, நமக்கு காரியம் கட்டு போயிடக்கூடாது இல்லை, அதுக்கு நான் சொல்லுவேன். அப்போ ஒரே ஒரு நாள் ஹோட்டலில் வாங்கிட்டு வான்னு சொன்னா இவன் அவ்வளோ இல்லாத லா பாயிண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஹோட்டல்லேருந்து நீ சாப்பாடு மட்டும் தான் வாங்கிட்டு வரீங்க. ஆனால் அந்த சாப்பாடை எப்படி அந்த பையனுக்கு கொடுக்குமோ அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவான். நீங்கள் வாங்கிட்டு வர சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருவீங்க, அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு கரெக்டாக எந்த ஃபுட்டுக்கு சாஸ் கொடுக்கணுமோ அதுக்கு சாஸை கொடுக்கணும், எந்த ஃபுட்டுக்கு அவனுக்கு வேற ஒரு சைட் டிஷ்ஷை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நீங்கள் நினைப்பு அன்னைக்கு கூட ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த நமக்கு இந்த பள்ளிவாசலில் கப்சா கொடுப்பாங்க. நாங்கள்லாம் தாவா சென்டரில் இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கப்சா கிடைக்கும், மிச்சமான எங்களுக்கு தானே. அப்புறம் என்ன பண்ணுறது, வரும்போது நம்ம மட்டும், ஏன்னா நமக்கு அது சாப்பிட முடியாது, நம்ம ஒரு 4 பாக்கெட்டு கொண்டு வந்தோம்னா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனால் சாப்பாடு போவே மாட்டேன். ஆனால் இது கப்சா இந்த நாட்டின் தேசிய உணவு, நம்ம இந்த நாட்டை இவ்வளோ நேசிக்கிறோம், ஆனால் இந்த சாப்பாடு இந்த பிள்ளைகளை நேசிக்க வைக்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒன்றும் இல்லை, கப்சாவை ஃப்ரைட் ரைஸ் ஆக்க அந்த பிள்ளை சாப்பிட்ருன்னு நம்பர் ஒருத்தர். எப்படியா ஃப்ரைட் ரைஸ் ஆக்குறது? ஒன்றும் இல்லை, 2 முட்டையை உடைச்சு போடு, அந்த முட்டையை போட்டு கிட்டி கப்சா பிளஸ் ஃப்ரைட் ரைஸ், அந்த 2 ஒரு இந்தோ சைனா ஒப்பந்தம் போடுற மாதிரி ஒரு அரபு சைனா ஒப்பந்தம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல் அந்த பிள்ளைக்கு கொடுக்க. காலி ஆயிடுச்சு அன்னைக்கு, கொஞ்சோடு சாசம் மட்டும் வச்சு. இந்த நுணுக்கத்தை எல்லாம் அந்த பெண் கற்றுக்கொள்கிறார், உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே. எப்படி கத்துக்கிறாங்க? அந்த நாமும் படித்த அதே மாதிரி தான் அந்த பொண்ணு படிச்சு வந்திருக்கு, நமக்கு என்ன பேக்ரவுண்ட் அதே பேக்ரவுண்ட் தான், நம்ம எந்த ஊர் அதே ஊர் தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தால் தான் அவனை சாப்பிட வைக்க முடியும் என்கிற நுணுக்கத்தை தேடக்கூடிய, தேடும் பணியில் நாளாந்தம் தன்னுடைய பகலையும் இரவையும் கழிக்கிற ஒரு தியாக ஜீவன் உங்கள் வீட்டிலே இருக்கிற மனைவி என்பதை மறந்து விடாது. இப்போ நம்ம பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். சரியா சகோதரர்களே? இப்போ யோசித்து பாருங்கள். இந்த லாஸ்டா என்ன பாயிண்ட் சொன்னேன், எதுக்கு பள்ளிவாசலுக்கு போறோம்? தொழுவும் போது வீட்டில் நம்ம கொஞ்சம் ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையோடு போவதில்லை. ஒது செய்யறோம். நீங்க நிறைய பேர் ஒது செய்யறதையே மிஷின் மாதிரி தான் செய்யறோம். ஒது செய்வதற்குண்டான மகாசிது ஷரியா படித்தவர்களுக்கு தெரியும், ஒது செய்வதனுடைய அடிப்படை நோக்கமே சகோதரர்களை உற்சாகமாக நீங்கள் தொழுகைக்காக போய் நிற்க வேண்டும். அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஆனா இவங்க எந்திரத்தனமாகத்தானே ஒதுக்கள் கூட செய்வது. அப்ப அதனாலதான் இமாம் இங்கே கோடிட்டு காட்டுகிறார், பள்ளிக்கு போய் தொழுவும் போது நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் உங்களால் தொழ முடிகிறது. ஏன்னா அது தொழுகைக்கே உண்டான ஒரு செட்டப், தொழுகைக்கே உண்டான ஒரு செட்டப். எதுவுமே சகோதரர்களே ஆபீஸ் ஒர்க்கை நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஆனா ஆபீஸ்ல உட்காந்து பார்க்குற மாதிரி வருமா? 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 வராதாங்க? வராது, வரவே வராது. நம்ம சொல்லிக்குவோம், நான் வீட்டில் டாஸ்க் பேஸ்டு ஜாப் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஆபீஸில் உட்கார்ந்து நீங்கள் பார்ப்பதை போன்று வரவே வராது. வேலை நீங்க இங்கே உட்காந்து அதே லேப்டாப் தான், ஆனா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? கைலியோட உட்காருவீங்க. கைலியோட உட்காரும்போது என்ன பண்ணுவீங்க? லேப்டாப் தூக்கி மடியில் வைக்கும். எவ்வளவு நேரம் அந்த சூட் அதை தொட தாங்கும்? டக்குன்னு லேப்டாப்பை கொண்டு வந்து கீழே வைப்பீங்க. அப்பதான் போனை கையில் எடுப்பீங்க. அப்பதான் ஒரு போன் வரும், அப்படியே கொஞ்சம் எதிர்ப்பீங்க. அப்படியே யூரின் போலான்னு போவீங்க, அப்படியே ஃபாரின் போன மாதிரி எங்கிட்டாவது போயிருவீங்க. ஆனா ஆபீஸ்ல உட்காந்து அப்படி இல்லை. கரெக்டா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்போம், அழகா போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துருப்போம், நமக்கு முன்னாடி இருக்கும் கரெக்டா எந்தெந்த பொசிஷன்ல என்னென்ன இது இருக்கணும் அதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு கூடுதலாக வேலை பார்க்க முடியும். அதே போன்றுதான் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு போய் நீங்க தொழுவும் போது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
நம்ம எப்போ தெரியுமா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம். எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம வேலை பார்த்தா என்ன செய்வோம்? சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம். திடீர்னு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம். ஒருத்தன் அங்கே டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் அப்பந்தான் டீ குடிச்சுட்டு வந்திருப்பான், திரும்ப எந்திரிச்சு போவான். என்னது எதுக்கு போறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் போயிட்டு வரான்னு நமக்கும் புரியாது. அப்போ இவருக்கே ஒரு நினைப்பு, என்னடா இது, நம்ம மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாருமே வேலை பார்க்குறோம், இவனுக்கு ஒரு திரும்ப. ஆனா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு வேலையே இல்லாட்ட என்ன செய்வேன்? ஆஹா, எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம சும்மா இருக்கிறோம், டக்குன்னு ஒரு பேப்பரை தூக்கிட்டு சார் இது எப்படி அப்படின்ட்டு போய் துறை சார்ந்த விஷயத்தை முறையாக பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவீர்கள். இறங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த அளவு இருக்கு. அப்போ எல்லாரும் பக்கத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது இவன் தொழுவும் போது இவனுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? உற்சாகமான மனநிலையில் தொழ முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பள்ளிவாசல் உருவாக்குகிறது. அந்த எண்ணத்தோடு போய் நீங்கள் தொழ வேண்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பள்ளிவாசலுக்கு போய் தொழும் போது தொழுகையோடு சேர்த்து மார்க்கத்தின் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், தூய்மையான கலாச்சாரங்களை பார்க்கிறீர்கள். என் அன்பு சகோதரர்களே, இன்றைய தேதியில் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய கலாச்சாரம் முழுமையான முறையில் பேணி பாதுகாக்கப்படுகிற ஒரே இடம் பள்ளிவாசல்கள் மட்டும்தான் சகோதரர்கள். ஏன்? அங்க போனாதான் ஒருத்தர் மியூசிக் கேட்க மாட்டான், அங்க போனாதான் ஒருத்தர் சினிமா பார்க்க மாட்டான், அங்க போனாதான் ஒருத்தர் சீரியல் பத்தி பேச மாட்டான், அங்க போனால் தான் ஆபாசம் இருக்காது, அங்கே போனால் தான் எதுவும் இருக்காது. ஒரு முழுக்க இஸ்லாமிய மயமான ஒரு சூழலை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு நம் வீட்டு பெண்கள் போகும்போது அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறார். இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவள் பள்ளிக்கு போவதனால் ஏற்படக்கூடிய பயன், தன்னை போன்ற ஈமான்தாரிகளான தொழுகையாளிகளான பெண்களோடு அவளுக்கு சகவாசம் வருகிறது. தொடர்ச்சியாக தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் யாராக இருப்பா? இன்னும் அந்த ஆலிம் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக பெண்கள் பள்ளிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹாஃபிஸாக்கள், குர்ஆனை மனனம் செய்த பெண்கள், ஆலிமாக்கள், மார்க்கத்தை முறைப்படி கற்றிருக்கக்கூடிய ஆலிமாக்கள், முஅல்லிமாக்கள், போதிக்கக்கூடிய இஸ்லாமிய ஆசிரியர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைத்து அவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி, உங்கள் பெண் பிள்ளைகளை அவர்களிடத்தில் அனுப்பி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தர்பியத்தாக வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது என்று ஒரு நீண்ட பட்டியலை போடுகிறார். இப்படிப்பட்ட பட்டியலோடு என் அருமை பெண்கள் என்ன செய்யணும்? மார்க்கத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பள்ளிக்கு போகும்போது இரண்டு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஹிஜாப் அணிந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கைர முத்தத்தய்யிப், அதாவது அந்நியான்களை, அந்நியானவர்களை இழுக்கும் விதத்தில் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நீங்கள் போகக்கூடாது. மிக 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 முக்கியமான விஷயம், கணவனின் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. கணவன் தடுக்கக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் கணவன்கிட்ட இவங்க என்ன செய்யணும்? அனுமதி வாங்கணும். அப்ப இப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் கடைபிடித்து பள்ளிக்கு போகும்போது அதன் மூலம் நீங்கள் நன்மையை பெறலாம். ஆக காலையில் இருந்து மாலை வரை, இரவு உட்பட எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கிடையில் நீங்கள் ஒரு ஜதுவலை போட்டுக்கொண்டு, உங்களுக்கிடையில் ஒரு பட்டியலை நீங்கள் போட்டு, ஒரு அட்டவணையை நீங்கள் தயாரித்தால் ஆண்களை விட அதிகமாக நீங்கள் நன்மைகளை சம்பாதிக்கலாம். ஏன்? காலை நேரத்தில் என்றைக்காவது ஃபஜ்ருடைய பாங்கின் அருமை பெண்களை உங்கள் காதிலே விழுந்திருக்கிறதா? அப்படி விழுந்தால் அந்த பாங்கை நீங்கள் அந்த முஅத்தின் சொல்லுகிற வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லி அந்த பாங்கு முடிந்தவுடன் அந்த பாங்குக்குரிய துஆவை சொல்லி நன்மையை உங்களால் பெற முடியாதா? காலை மாலை திக்ருகளை சரியாக சொல்லி நன்மைகளை பெற முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு அல்லது அரை ஜுசு என்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டு நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனோ அல்லது 2-3 மாதங்களில் ஒரு குர்ஆனை உங்களால் முடிக்க முடியாதா? அதனால் என் அருமை சகோதரிகளே, ரமதான் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் இருக்கிறது. பெண்களும் அந்த ரமதானுடைய புனிதங்களை பேண வேண்டும், அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுபோக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இறுதியாக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்அத்து மஸ்ஊலியத்துன் லி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கே பொறுப்பாளி என்றார்கள். இல்லத்திற்கே பொறுப்பாளி என்றால் வெறுமனே உன் மகனுக்கு போஷாக்கான உணவை தருவதில் மட்டுமோ அல்லது சிறந்த கல்வியை தருவது மட்டுமோ அல்லது பள்ளிக்கூடத்தில் என்னவன் படித்தான் என்கிற பாடங்களை மீளாய்வு செய்வதில் மட்டுமே அல்ல, அவனுக்கு மார்க்கத்தை கொடுப்பதில் உனக்கு மிகப்பெரிய கடமை உணர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு இமாம் புகாரி, இமாம் ஷாஃபிஈ போன்ற பெரிய பெரிய அறிஞர்களுடைய வரலாறை நாம் இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, ஆச்சரியத்தோடு படிக்கிறோம் என்றால் அவர்களை எல்லாம் உருவாக்கி ஆளாக்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்தது அந்த குழந்தைகளின் தாய்மார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆதலால் ரமதான் என்பது உங்களுக்கும் ஆனது, ரமதானுடைய தக்குவா உங்களுக்கும் தேவையானது, ரையான் என்கிற சொர்க்கவாசல் உங்களுக்கும் அவசியமானது என்பதை மனதில் வைத்து ரமதானை கடைபிடிக்கிற விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாட்டை பார்க்காமல் குடும்ப சகிதம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை முறையாக கடைபிடித்து இந்த ரமதானையாவது ஒரு இனிய ரமதானாக மாற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.